மகாலட்சுமி மாதிரி காலேஜுக்கு போனவ வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள ஊர் மேயிற மாடு மாதிரி ஆகிட்டேன். இன்று என் காலேஜ்ல எத்தனிக் டே. ஸோ பிக்னிக் போற மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருந்தோம். போன உடனே பூவெல்லாம் திருடி ஒரு பர்ஃபெக்ட் லொக்கேஷன் பார்த்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்து தள்ளியாச்சு. ஒரு பூ வச்சு ஓரமா நின்றுட்டு 1000 ஃபோட்டோ எடுத்திருப்போம். பூக்கு வாய் இருந்தா வண்டி வண்டியா எங்களை திட்டிருக்கோம். கிறுக்கு மாதிரி வீட்டுக்கு வந்தாலும் வந்த உடனே படக்குனி ஐடி கார்டை தூக்கி போட்டுருவேன். அப்புறம் அடுத்த நாள் அதை தேடி திரிவேன். அதை விடுங்க, வீட்டுக்கு வந்த உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பொம்பளை கெட்டப்பெல்லாம் கழட்டுறதுக்குள்ள நான் பட்டம் பாருங்க பாடு. அதுக்கு ஈடு ஏது? என்னை பெத்த தெய்வம் கலர் கலராக சோறு செஞ்சு வச்சுருந்தாங்க. வச்சுட்டு வேலைக்கும் போயிட்டாங்க. இதை கேமராவில் காட்டக்கூடாதுன்னு எங்கள் அப்பா திட்டினாங்க. ஸோ அவங்களையும் சேர்த்து காமிச்சிக்கிட்டு இருந்தேன். அம்மா இல்லாமல் வீடு ரொம்ப போர் அடித்ததுனால என் தந்தை என்னோட பிளாக் டீ போட்டுட்டு போக, பட் ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா வந்துருச்சு. ஸோ ஜாலியாக குடிச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா எனக்கு ஷவர்மா வாங்கிட்டு வந்தாங்க. நான் சாப்பிட எப்படி ஓடி போனேனோ அது மாதிரி நீங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓடி போகக்கூடாது?